மாவளவன் அவர்களே, ஐயா திரு கணபதி அவர்களே, மற்றும் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆசிரியை திரு மல்லிகா மற்றும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். அடி ஆத்தாடி இள மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா? அடி அம்மாடி ஒரு அலை வந்து மனசுல அடிக்குது அதுதானா? அதுதான் நம்ம யாருக்கு குண்டலகேசியில பத்திரைக்கு அடிச்சிச்சு. அதாவது எந்த காலகட்டத்துலன்னா அவரோட வாழ்க்கை ஆரம்பமாகிற அந்த காலகட்டத்துல அவருக்கு மனசுல அந்த அலைகள்லாம் அடிச்சிச்சு. அது போலதான் இப்ப நம்மளுக்கு இளம் வயதுல அடிக்குது இல்லைங்களா? மனசுல அலைகள் பாயும், புறாக்கள் பறக்கும். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பறந்தது அவங்க தந்தையார் அவர் எடுத்து உரைச்சிருக்காரு. அதாவது அந்த அவங்க மனச கவர்ந்த அவன் கல்வன், அதாவது சத்துவன் கல்வன். அவனை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், அவங்க எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே எடுத்துரைச்சும் அவங்களுக்கு காதல் முக்கியம். காதல் கண்ணை மறைச்சிருச்சு அந்த காலகட்டத்துல அப்படின்னு சொல்லி அவங்க அவரோட செல்வாக்க உபயோகித்து மன்னனுக்கு 20 யானைகளும் பொன்களும் கொடுத்து கல்வனை அதாவது அந்த சத்துவனை மீட்டு பத்திரைக்கு அவரு திருமணம் முடிச்சு வச்சாரு. இந்த காலகட்டத்துல இந்த பத்திரையோட ஆரம்ப காலகட்டத்தை இப்ப நம் நாட்டுல நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம சீர்தூக்கி பார்த்தோம்னா நம் 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 பெண்கள், இன பெண்கள் இந்த சிறகடித்து ரொம்ப, அதாவது பங்களாதேஷுக்கு வரைக்கும் பறக்குது, இந்தோனேஷியாவுக்கு பறக்குது, பாகிஸ்தான்காரன் மேல பறக்குது, எல்லா இனத்துக்காரங்க மேலேயும் பறக்குது. ஆனால் அந்த இடத்துல பெற்றோர்கள் கொடுக்கிற அறிவுரையை ஏத்துக்க முடியல. கூட இருக்கிற உற்றார் உறவினர் கூறிய அறிவுரைகள்லாம் கேட்காதனால இன்னைக்கு நிறைய வழக்குகள், அதாவது நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா, நான் நீதிமன்றத்துல வேலை செய்யறதுனால இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்க போய் நிக்குதுன்னா, அங்க இருந்து பங்களாதேஷ் இல்ல பாகிஸ்தான்ல இருந்து வரவங்க இந்த நாட்டுல அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோளோட வராங்க. சோ இந்த நாட்டு பெண்கள் அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க அந்த குடியுரிமையை பெற்று இங்க இருக்காங்க. ஆனால் அந்த குடியுரிமையை கிடைக்கிற அந்த அயல் நாட்டுக்காரர்கள் இந்த நாட்டுல ஃபுல்லா தங்கிடுறாங்களா? ஏதோ ஒரு சிலர் தங்குறாங்க. ஆனா பெரும்பான்மையார் அவங்க அவங்க சொந்த நாட்டுக்கே போயிடுறாங்க. சோ அந்த பட்சத்துல இங்க திருமணம் ஆகிறவங்க இந்த சிறகடித்து பறந்துச்சு இல்லையா மனசுல, அவங்க அவங்களோட வாழ்க்கை எந்த நிலையில இருக்கும்? இங்க பெற்றவர்களையும் கேட்கல, உற்றார் உறவினர்கள் சொல்லு பேச்சையும் கேட்கல. சோ தனித்தாயா இருந்து கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குறாங்க. அதுக்கு பிறகு திருமணம், அதாவது பத்திரை சத்துவனை திருமணம் பண்ணி அவங்க திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்பது போல நல்ல ஆரம்பத்துல அவர் அந்த பணத்துக்காக, சொத்துக்காக, அவங்க தகப்பனார் வச்சிருந்த அந்த சொத்துக்காக அவரு சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனால் பிறகு அவங்கள ஒரு காலகட்டத்துல அவங்கள கொல்ற எண்ணம் எதுக்காக தோன்றியது? ஏன்னா அந்த பணத்துக்காக. சோ அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா, என்னோட பார்வையில இந்த இந்த பத்திரை எனக்கு புகட்டிய ஒரு பாடம் என்னன்னா, காதல் படுறது பிரச்சனை இல்லை. நம்ம காதல் படுற அந்த மனிதர் எப்படியா பட்டவரு, அவர் நம்ம ஆயுஸ் முழுசும் நம்ம கூட இருப்பாரா, நம்ம கூட துணையா இருப்பாரா? அதை முன்னுக்கு வச்சு நம்ம யோசிக்கணும். பிற்காலத்தில் நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? இப்படியாப்பட்ட ஆண்களோட நம்ம வாழ்க்கைய நம்ம அர்ப்பணிக்கிறப்ப அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை?
நம்மளுக்கு நிரந்தரமான வாழ்க்கை ஏற்படுமா அப்படின்னு எனக்கு பத்திரை வந்து இந்த குண்டலகேசியின் மூலம் எனக்கு புரிய வருது. அடுத்தது வந்து பத்திரையோட வாழ்க்கை முடிவு. வாழ்க்கை முடிவு எப்படி இருக்குதுன்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பத்திரை நினைச்சாங்க அவனை கல்யாணம் பண்ணலான்னு, கல்யாணம் பண்ணாங்க, திருமணம் முடிந்தது. ஆனா வாழ்க்கை வந்து இறுதியில அவங்களே வந்து தன் கணவரை, அதாவது சிறகடித்து பறந்துச்சு மனசுல, அந்த சிறக அடிச்சு பறந்த மனச கல்லாக்கி ஒரு கணவனை வந்து அவங்க வந்து கொலை செய்ய தயாரா ஆகுறாங்கன்னா அவங்களோட சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும்? அந்த கல்வன் வந்து என்ன என்ன ஒரு காலகட்டத்துல, அதாவது கஷ்ட காலகட்டத்துல அவங்க இருந்திருக்கிறாங்க. சோ அப்படியாப்பட்ட வாழ்க்கை தனக்கு தேவையில்லைன்னு ஒரு பெண்ணு நினைச்சா எதையும் செய்ய முடியும். இந்த இந்த மாதிரி இந்த பத்திரை வந்து இந்த மாதிரி அவங்க கணவரை வந்து அவங்க தள்ளி விட்டு அவரை இறக்க வச்சு பிறகு அதுக்கு பிறகு வந்து அவங்க பௌத்த மதத்துல சேர்ந்து பௌத்த இதுகளை நெறிகளை அவங்க வந்து உலகிற்கு வந்து தெரியப்படுத்தி, அதாவது பௌத்த நெறிகளை வந்து அவங்க உலகத்துக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 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 இதுல வந்து நான் என்னோட இதுல வந்து இந்த நம்ம, அதாவது நம்ம என்னன்னா நம்ம தமிழ் இனம், நம்ம தமிழர்கள் வந்து நிறைய என்ன தப்பு, அதாவது தப்பு தவறு செய்யறாங்க. தெரிஞ்சு செய்வது வந்து தப்பு, தெரியாம செய்யறது வந்து தவறு. அந்த தவறு என்ன செய்யறாங்கன்னா, இந்த பத்திரியோட அப்பா செஞ்சாருல்ல, பணம் 20 யானைகள் கொடுத்து அந்த கல்வனை வந்து காப்பாத்தினாரு. இதத்தான் ஒவ்வொரு நாளும் நீதிமன்றத்துல ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்கிறாங்க. தன் மகன் வந்து சான்றோன் என நினைக்கிறத விட்டுட்டு அவன் கூண்டுல இருந்தாலும் என் பிள்ளை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி வீடு வாசல் எல்லாத்தையும் வித்துட்டு வந்து அந்த நீதிமன்றத்துல என் பிள்ளை தப்பு செய்யல அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இந்த இதுல வந்து இந்த பெற்றோர்களாகிய நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுல இருந்து, அதாவது இந்த குண்டலகேசி பத்திரை மூலம் எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நம்ம பிள்ளை காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அது இல்லைன்னு சொல்லல நம்ம பிள்ளை. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பிள்ளைய வந்து குற்றவாளி கூண்டுல நிப்பாட்டுறப்ப எல்லா தாய் தப்புனுக்கும் வந்து மனசு அடிச்சுக்கும், என் பிள்ளை தப்பு செய்யலன்னு. ஆனால் சட்டத்தின் முன் அது வந்து செல்லுபடியாகாது. ஸோ அவங்க அப்பா வந்து அவ்வளோ காசு போட்டு அவ்வளோ பணம் கொடுத்து எல்லாம் செஞ்சோம், அந்த அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு நிலைக்கலையே. அதே போலதான் நம்ம பிள்ளைங்க வந்து தப்பான வழிக்கு முடிஞ்ச வரைக்கும் போகாம நம்ம பார்த்துக்கணும். அப்படியே போயிட்டாங்கன்னா அதில் எத்தனை பெர்சன்ட் உண்மை எத்தனை பெர்சன்ட் பொய் அப்படின்னு நம்ம சீர்தூக்கி பார்த்து பிள்ளைங்களை வளர்க்கணும். ஸோ இந்த பத்திரை மூலம் எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னா, அதாவது எனக்கு தெரிஞ்சது என்னன்னா இதுதான். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி பரமேஷ். நீங்க சொன்னீங்கல்ல அவர் காப்பாத்தினாருன்னு, அவங்க அப்பாவும் அதுல குழந்தை. சரி, அடுத்து திருநங்கையா? திருநங்கை வாங்க. நன்றி பரமேஷ். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஸ்ரீ. வணக்கம் ஆசிரியை. வணக்கம், நான் திருநங்கை கோவிந்தசாமி. என் பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த என் தமிழ் மொழிக்கு என்னோட ஒரு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் மொழி என் தாய்க்கு நிகரான மொழி, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த உயிர் மொழி, பாரி போற்றும் வீரமொழி, வாழ்க என் தாய்மொழி, வளர்க என் தமிழ் மொழி. என் ஆசிரியர், சக பேச்சாளர்கள், இயங்கலையில் இணைந்துள்ள அனைத்து உறவுகளுக்கும் எனது வணக்கம். முதல்ல நான் வந்து இந்த குண்டலகேசியோட கதையோட சுருக்கத்தை சொல்லலான்னு இருந்தேன். ஆனா இப்ப எல்லாருக்குமே அந்த கதை தெரிய வந்துட்டதுனால அந்த ஒரு சுருக்கத்தையும் சொல்ல வேணாம். என் பார்வையில் பத்திரை என்னவாக தெரியுறாங்கன்றத நான் முதல்ல பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். பத்திரை, என் பார்வையில் பத்திரை, இவங்களை வந்து நான் 4 கட்டமா நான் பிரிக்கிறேன்.
அப்படி என்னன்னாக்கா பத்திரியை வந்து நான் ஒரு காதல் பத்திரை, தந்திர பத்திரை, தேடல் பத்திரை, வாத பத்திரை அப்படின்னு ஒரு 4 விதமா நான் அவங்களை பிரிக்கிறேன். 4 கட்டமா இதை நான் பிரிக்கிறேன். 10ஆம் நூற்றாண்டுல பெண்கள்லாம் அடக்கமா இருக்கணும்னு சொன்ன காலம். அப்ப மட்டும் இல்ல, இப்ப கூட வந்து பெண்கள்லாம் வந்து சத்தம் போட்டு பேசக்கூடாது, அடக்கமா இருக்கணும், அடக்கமா உட்காரணும், அடக்கமா நடக்கணும் இப்படின்னு இன்னமும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது தவறு இல்ல, அடக்கம் ஒழுக்கமா இருக்கிறது தவறு இல்ல. ஆனா வந்து அடக்கமா இருக்கணும்னு முன்ன காலத்தெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, பெண்களை வீட்டுக்குள்ளேயே போட்டு புகுந்து அப்படி உள்ளேயே மடிச்சு வச்சுட்டாங்க, வெளியில வர முடியாம. அவங்க அந்த பெண்ணோட பேரை சொன்னாலும் வெளியில தெரியாது, அந்த பெண்ணுக்குள்ள இருக்கிற திறமைகளும் வெளியில தெரியாது. அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க பல பேரு. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலே வந்து ஒரு அமைச்சரோட மகளான பத்திரை வந்து ஒரு கல்வனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரு ஆசைய, அவங்க விரும்புற ஆசைய அவங்க அப்பா கிட்டயும் அவங்க நேரடியா தெரிவிக்கிறாங்க தைரியமா. பிள்ளையோட காதலை வந்து நிறைவேற்றணும்னு அவங்க அப்பாவும் வந்து பிள்ளையோட ஆசைதான் முக்கியம்னு அந்த கல்வனை வெளியெடுத்து திருமணமும் செஞ்சு வைக்கிறாங்க. பத்திரை இதுல வந்து செஞ்சது வந்து ஒரு தவறான விஷயம் என்னன்னா, கண்டதும் காதல், அதை ரொம்ப நம்பிட்டாங்க. பத்திரை மட்டும் இல்ல, நிறைய பேர் அந்த விஷயத்தை தான் பண்ணுவாங்க. நாம முதல்ல நம்பிட்டோம்னாக்கா அது வந்து எப்பவுமே நமக்கு சாதகமா இருக்கும்னு. சில பேர் வந்து பட்டுதானே திருந்துவாங்க, சில பேர் இல்ல, பல பேருக்கு அந்த ஒரு விஷயம் தான் நடக்கும். பட்டவங்க சொல்ற அறிவுரையை கேட்கறதை விட நாம பட்டாதான் நமக்கு அதுல திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து அவங்களோட காதல் காதல் அவங்க காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ண அந்த ஒரு வாழ்க்கைய அவங்க ரொம்ப அழகா கொண்டு சென்றுகிட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, அந்த இடத்துலதான் வந்து அவங்க ஒரு காதல் பத்திரியா தெரியுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஆஹ் அவங்க சொல்ற ஒரு வார்த்தை, யோசிக்காம அவங்க வந்து சொல்ற ஒரு வார்த்தை அவங்க கணவனை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அவரு கல்வனுங்கிறது வந்து அவங்க குத்தி காட்டுற மாதிரி பேசுறதுனால அவங்கள கொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க கணவருக்கு வந்து மலை உச்சி மேல கொண்டு போயிட்டு சாகடிக்கணும்ட்டு அவங்க சொல்றப்ப கூட அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பத்திர ரொம்ப சமயோஜித புத்தியால அவங்க கொஞ்சம் யோசிச்சு அவங்க தந்திரத்தை அவங்க தந்திர புத்தியால அவங்க காப்பாத்திக்கிட்டாங்க. நீ என் கணவன்றதுனால உன்னை நான் சுத்தி வந்து நான் அதுக்கப்புறம் இறந்துக்கிறேன், என்னை தள்ளி விடுன்னு சொல்லுவோம். அதையும் அந்த வந்து கல்வன் நம்பிட்டான். அவங்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க உயிரை அவங்க காப்பாத்திக்கிட்டாங்க. இந்த இடத்துலதான் நான் தந்திர பத்திரியை பாக்குறேன். அடுத்து வந்து தேடல். கணவனை இழந்துட்டாங்க, ரொம்ப ஆசையா பார்த்ததுமே ரொம்ப புடிச்சு போய் விரும்பி கல்யாணம் பண்ண ஒருத்தர் அவங்களோட நல்ல குணத்தால அவரை திருத்தணும்னு நினைச்சாங்க, திருத்தவும் முடியல, நல்லா வாழவும் முடியல. ரொம்ப சின்ன வயசுலயே வாழ்க்கைய, கணவரை எல்லாரையும் இழந்துட்டு ஆஹ் அவங்களும் அதிலேயே முளைஞ்சு போயிடாம வாழ்க்கையோட அர்த்தத்தை தேடுறாங்க. அப்படி அவங்க தேடுதலா போகிறப்பதான் வந்து இந்த பௌத்த மதம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நிறைய கத்துக்கிட்டு அதுல வாதம் செய்யறது, அந்த வாதத்துல அவங்க தோத்தாலும் அந்த தோல்வியையும் அவங்க ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள், நிறைய என்ன சொல்லுவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டாங்க. அவங்க மூலியமா நாமளும் நிறைய நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். அதுல முதல் விஷயம் என்னன்னா, எப்பவுமே நம்ம வெற்றி பெற்றுட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம், அதை நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம பகிர்ந்துக்குவோம். ஆனா தோல்வியை நம்ம அப்படி செய்யறது இல்லை, நாமளும் ஏத்துக்கிறது இல்லை, அதை நிறைய பேர்த்துக்கிட்ட நம்ம பகிர்றதும் இல்லை. அதுதான் நம்ம செய்யற முதல் தப்பு. வெற்றி எப்படி 4 பேர்த்துக்கு நம்ம சொல்றோமோ அதே மாதிரி நம்ம தோல்வியையும் சொல்லணும். நம்ம சும்மா உட்கார்ந்து நம்ம தோத்து போல, ஒரு விஷயத்த நம்ம செயல்ல இறங்கி அதுல முயற்சி பண்ணி தான் தோத்து போறோம், அது தப்பே கிடையாது. அதுல இருந்துதான் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்க முடியும். 10 விஷயம் பேசுறோம், அதுல 2 தான் சரியா இருக்கும், 8 தப்பா இருக்கும். நம்ம பேசுனனாலதான் அதுல நமக்கு தோல்வி வந்திருக்குன்னு தெரிஞ்சு அந்த 8 நம்ம பிறகுதான் சரிப்படுத்த முடியும். எப்படி இந்த பத்திரை வந்து அவங்களோட தோல்வியையும் ஏத்துக்கிறாங்க, அந்த இடத்துல அவங்களோட அந்த ஒரு ஈகோவெல்லாம் அவங்க விட்டு கொடுத்துட்டு தோல்வியையும் அவங்க ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் நமக்கு எந்த இடத்துல ஒரு தோல்வி நடந்தாலும் அதை ஏத்துக்கணும். இன்னைக்கு வெற்றி பெற்றா இன்னைக்குதான் அந்த வெற்றி நமக்கு இருக்கும். அந்த வெற்றி பெற்ற மமதிலே நம்ம இருந்தோம்னாக்கா நாளைக்கு நம்ம ஜெயிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நம்ம தோத்தோம்னா நாளைய வெற்றியாளரா நாம தான் இருப்போம், அந்த தோல்வியை ஏத்துக்கிட்டா மட்டும். இந்த ஒரு விஷயத்த வந்து பத்திரிக்கிட்டேருந்து நான் கத்துக்கிட்டேன். பத்திரிகை பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த அந்த ஒரு
கொல்ல போற அந்த ஒரு இடத்துல நாம இருந்தோம்னா நம்மளோட உணர்ச்சிகளுக்கு தான் நம்ம முதல்ல இடம் கொடுத்திருப்போம். ஆசை கணவர் கூட்டு போயிட்டு உன்னை கொல்ல போறேன்னு சொல்லியிருந்தா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே அழுவோம். கெஞ்ச கூடவும் மாட்டோம். என்ன விட்டுருன்னு கெஞ்ச மாட்டோம். அழுவோம். பரவாயில்ல, உன் கையால என்ன சாவடிச்சிரு அப்படிங்கிற வசனம் வேற பேசுவோம். அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம்? அந்த உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நாம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். வாழ்க்கையில நமக்கு எந்த இடத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் ஆணும் சரி பெண்ணும் சரி நல்ல நம்மளாம் எப்பவுமே நிறைய பேசுவோம். நான் எந்த பிரச்சனையும் நான் என்னால செட்டில் பண்ண முடியும், நான் பாத்துக்குவேன், நான் செஞ்சிருவேன்னு. ஆனா ஒரே இடத்துல நம்ம துவண்டு போறது இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள வர பிரச்சனை மட்டும்தான். அது எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பா வேணாலும் இருக்கலாம். நட்பா இருக்கலாம், அக்கா தங்க உறவு, அம்மா அப்பா, அவங்களோட யாரு கூட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த உறவு முறையில வர பிரச்சனையை மட்டும்தான் நம்மளால சரியா கையாள முடியாது. அந்த இடத்துலயும் பொதுவா நம்மளோட மூளையை கொஞ்சம் நம்ம பாவிச்சு நம்ம கொஞ்சம் அமைதியா நம்ம புத்திசாலித்தனமா யோசிச்சோம்னா எந்த பிரச்சனையில இருந்தும் நம்ம மீண்டு வரலாம். அந்த இடத்துல ஒரு இடத்துல நம்ம கொல்ல போறோம்னு தெரிஞ்ச பிறகும் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வசனம் பக்கம் பக்கமா பேசினா அதுல எந்த ஒரு புண்ணியமும் இருக்காது. அந்த இடத்துல நம்மள எப்படி நம்ம பாதுகாத்துக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள பாதுகாத்துக்கிட்டு நம்ம வெளியில வரணும். ஏன்னா நாம பிறந்துட்டோம், சரி பரவாயில்ல, வாழ்க்கைக்குள்ள போயிட்டோம், அவங்களால நமக்கு நிறைய கஷ்டம் வந்தது, சேர்த்துருவோம். அது கிடையாது. நமக்கு சாவு எப்போ வருதோ அது வரைக்கும் நாம நல்லா வாழ்ந்து காட்டணும். அதுதான் நம்ம பிறப்போட சுய மரியாதை, சுய கௌரவம் அதுலதான் அடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கதையை இந்த கதையை கணவன் இறந்த பிறகு நம்மளோட பத்திரி அவங்களும் முடங்கி கிடக்காம அவங்களும் பல விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டு வெளியில வந்திருக்காங்க. அவங்க வெறும் ஒரு ஒரு நாவலோட ஒரு நாயகி மட்டுமே இல்லை. அவங்க ஒரு ஒரு பையனும் ஒரு காதலியா இதை தொடங்கி ஒரு கொலைகாரியா மாறி ஒரு துறவியா உயர்ந்து ஞானியா முடிக்கிறாங்க. அப்படி ஒரு கதையா தான் இதை நான் பாக்குறேன். நாமளும் எப்ப எது நடந்தாலும் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே உட்கார்ந்து தேங்கி கிடைக்க கூடாது. அதுல இருந்து நம்ம வெளியில வரணும். நமக்கு நாமளே மோட்டிவேஷன் கொடுத்துக்கணும். நம்மளுக்கு ஒருத்தவங்க உந்துதல் கொடுப்பாங்க, நம்மள மோட்டிவேட் கொடுப்பாங்க, ஆறுதல் படுத்துவாங்க, தலைக்கு உதவிடுவாங்க. நம்ம காத்திருக்க கூடாது. ஒரு செயல்ல நாம பிரச்சனைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம், நம்ம சோர்ந்து போயிட்டோம், நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம்னா நம்மள நாமளே தட்டி கொடுத்து நாமளே எழுந்துக்கணும். எப்பவுமே நம்ம ஸ்ட்ரென்த் என்னன்னு நமக்கு தான் நல்லா தெரியும். நம்ம அம்மா அப்பாவோட, நம்ம ஆசிரியரை விட, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரையும் விட நாம எப்படின்றது நமக்கு தான் 100% சரியா தெரியும். அப்படி இருக்கிறப்ப நம்மள எப்படி மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கறது நாம தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பத்திரிகை இதுல ரொம்ப துணிச்சல்காரியா இருக்கிறாங்க. அப்புறம் சமூகத்துக்கு சரி வராத விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி கண்டதும் காதல் பண்றது, காதல் பண்ண உடனே அப்பா கிட்ட கேட்டு அது அவங்க கல்யாணம் பண்ணிருக்கு, இதெல்லாம் பெரும்பாலும் சமூகத்துல உடனே ஒத்து வராத விஷயங்கள். இதெல்லாமே துணிச்சல்காரியா நின்று பத்திரிகை செஞ்சிருக்காங்க. நாமளும் அதே போல இருக்கலாம். ஆனா அவங்களோட துணிச்சலை தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர அவங்கள இருக்கிற நிறைய தப்பான விஷயங்கள் அவங்க முன்னாடியே யோசிச்சிருந்தாங்கன்னா பின்னாடி இவ்வளவு வருத்தம் அவங்க பட்டிருக்க மாட்டாங்க. இவ்வளவு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது. அதே மாதிரி இப்போ உள்ள நம்ம பிள்ளைங்களும் அப்படித்தான். முன்னாடி எதுவும் யோசிக்கிறது இல்லை. இப்ப நாம எவ்வளவுதான் எல்லாருக்கும் காதுக்குள்ளேயே போயிட்டு இதெல்லாம் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. நாம போய் யாரையும் திருத்த முடியாது. நாம திருந்திக்கணும், நாம மாறிக்கணும். ஒவ்வொருத்தரும் நாம தனக்குத்தானே மாறிக்கிட்டா, தனக்குத்தானே நம்ம கிட்ட உள்ள சில குறைகள் எல்லாம் திருத்திக்கிட்டா சமுதாயம் 50% நல்லபடியா மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பத்திரிகை மாதிரி துணிச்சலா இருக்கிறது நியாயம் தான், நல்லதுதான். ஆனா பத்திரிகை அதுல ஒரு கொலை பண்ண ஒருத்தவங்க நினைச்சதுனால உடனே அவங்க அவரை கொலை பண்ணிட்டாங்க. அதே மாதிரி நாமளும் நம்மள யாராவது கொலை பண்ண நினைச்சா உடனே அவங்கள கொன்னுடணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காம அதுல அவங்க எந்த மாதிரியான யுக்திகளை பாய்ச்சாங்க அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம கத்துக்கணும். இதுதான் ஆசிரியர். நான் என் பார்வையில் பத்திரிகை எனக்கு இந்த அளவுக்கு தெரிய வந்துச்சு. நான் இந்த அளவுக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை என் சக தோழிகளோடையும் என் ஆசிரியர்களோடையும் நான் பகிர்ந்துக்கிட்டேன். வாய்ப்பளித்த என் ஆசிரியருக்கு மிக்க நன்றி.
நன்றிம்மா. ஏன்னா நீங்க 6 மாசம் தான் ஆகுது வந்து அதுக்குள்ளார இவ்வளவு தூரம் அவங்க எல்லாம் 3 ஆண்டு அந்த அளவுக்கு நீங்களும் பேசிட்டீங்க. அதுவும் உங்க பிள்ளையும் உங்க கையில வச்சுக்கிட்டு நீங்க இலக்கியத்திலயும் வந்து நடிச்சு ரொம்ப நன்றிம்மா. நன்றி ஓகே, ஆசிரியர். நன்றி. ஓகே, அடுத்து இன்னும் ஒரு பேச்சாளர் விக்னேஸ்வரி. வணக்கம் சு- ஆசிரியை. சுருக்கமா பெரியோர்கள் முடிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். ஓகே ஆசிரியை, அனைவருக்கும் வணக்கம். என் பார்வையில் பத்திரை ரொம்ப அழகான தலைப்புல பேசுறதுக்கு வாய்ப்பளித்த ஆசிரியருக்கு தான் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஆசிரியை ரொம்ப நன்றி வாய்ப்பு அளித்தமைக்கு. என்னுடைய பார்வையில அவங்க வந்து ஆசிரியை பாரதி கண்ட புதுமை பெண், அவ்வளவுதான். ஒரே வரியில முடித்து விடுகிறேன். ஏன்னா அவங்களோட சாதனை, அவங்க செஞ்சது எல்லாமே வந்து இந்த காலத்து பெண்களுக்கு ரொம்ப பயன்படுற ஒரு நல்ல விஷயம். அதாவது வாழ்க்கை தேர்ந்தெடுத்துட்டோம். நமக்கு அந்த வாழ்க்கை பிடிக்கல. உடனே சரி அப்படியே சோர்ந்து போய் மூலையில உட்கார்ந்து அழுவ வேண்டிய அந்த காலத்திலேயே அவங்க புரட்சி பெண்ணா கிளம்பி நிறைய பேருக்கு ஒரு போதனைய தெரிவித்து புத்தகத்துல சேர்ந்து ரொம்ப இது பண்ணி வந்திருக்காங்க. அந்த இத ஃபாலோ பண்ணாவே நம்ம பிள்ளைங்க வந்து ரொம்ப இது பண்ணும். இப்ப இந்த காலத்து பெண்கள் எல்லாம் வந்து எதையுமே நினைக்கிறது இல்ல. அப்பா அம்மா பேச்சு கேட்கறதே கிடையாது. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத செய்றாங்க. என்ன ஒண்ணு தவறா தேர்ந்தெடுத்தத இந்த காலத்துல சட்டதிட்டம்லாம் கேட்டு மாத்திக்கிறாங்க. உடனே கோர்ட்டுக்கு போய் வழக்கு தொடுத்து விவாகரத்து எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆனா அவங்க அந்த காலத்திலேயே தான் எடுத்த முடிவு தவறுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு கணத்திலே ஒரு நல்ல முடிவு எடுத்து தன்னை காப்பாத்திக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. காப்பாத்திக்கிட்டாங்க. வெளிய வந்திருக்காங்க. சோர்ந்து போய் அமர்ந்து அழுவாம வீட்ல புறப்பட்டு போய் மக்களுக்கு ஏதாவது தன்னால முடிஞ்ச நன்மையை செய்துட்டு போயிருக்காங்க ஆசிரியர். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுருங்கமா அவங்க பாரதி கண்ட புதுமை பெண்ணு நான் சொல்லுவேன் ஆசிரியர். இந்த பெரிய வாய்ப்புக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஆசிரியர். நன்றி நன்றி வணக்கம். நன்றி விக்னேஷ். அடுத்து இந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம உளவியலாளர் அவங்க குணவதி ஆறுமுகம் வந்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு அப்புறம் நம்ம ஐயா திருமாவளவன் ஐயா என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் வணக்கம். வணக்கம். ஏறக்குறைய 1.25 மணி நேரம் நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நேரம் வேற வழி இல்ல எல்லாரும் கொஞ்சம். நல்லா நான் வந்து இந்த இலக்கியங்கள்லாம் நான் படிச்சது இல்லை. நான் வந்து இன்னைக்கு குண்டலகேசியை பத்தி தமிழ் படிக்கும் போது கேட்டிருக்கிறேன் ஒழிய மற்றபடி அது என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வந்து அதுல உள்ள ஒரு கதாபாத்திரம் வந்து இவ்வளவு பெரிய பல்வேறு வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்க்கைக்கான போதனைகளையும் சொல்லியிருக்குன்னு சொல்லும் போதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களுடைய மாணவிகளாத்தையும் நீங்க சரியாக தான் வழி நடத்திருக்கீங்க, சரியாக தான் போதிச்சு வழிகாட்டிருக்கீங்க என்பது தெரியுது மல்லிகா அவர்களே. ஏன்னா அதுல வந்து 7 பேர் பேசினாங்க. மாதவி, புனித மலர், நிர்மலா, கங்கா, பரமேஸ்வரி, பரமேஸ்வரி 5, 6 வந்து திருநங்கை, விக்னேஸ்வரி. சரியா? 7 பேர் பேசியிருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த இலக்கியத்துல சொல்லப்பட்ட அந்த கதாபாத்திரத்துடைய வாழ்வியலை வந்து இன்றைய நடைமுறையில வந்து எவ்வாறு வந்து தொடர்பு படுத்தியிருக்காங்க. அதான் மிக முக்கியம். முதல்ல பேசின மாதவி பேசின அவங்களும் நிறைய தொடர்படுத்த எல்லாரும் அப்படிதான் பேசினாங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. அதே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து காதலை மையமா கொண்டுதான் இந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த காதல்னு சொல்லும் போது இப்ப உளவியல் பார்வையில சொல்லுவோம் இதை. காதலுக்கு கண்ணிலை என்பது பொதுவா சொல்லுவாங்க. லவ் இஸ் பிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த லவ் இஸ் பிளைண்ட் என்பது பொதுவாக வழக்கத்துல உள்ள சொல். ஆங்கிலத்திலும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ஆனால் இது அறிவியல் ரீதியில வந்து உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது காதல் வந்து போதை தன்மை மிக்கது. காதலிக்கும் போது உங்களுக்கு வந்து இந்த உண்மை தெரியாது, ட்ரூத் தெரியாது என்பதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் லண்டன் வந்து மேற்கொண்ட ஆய்வுல லவ் இஸ் பிளைண்ட் என்பது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த தீவிரமா காதலிக்கும் போது இப்ப வந்து அந்த பத்திரை ஓகே, இந்த பத்திரை வந்து காதலிக்கும் போது அவன் ஒரு கல்வன், கொலைகாரன்
ஒரு ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி இந்த ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து இங்கேயும் நிறைய இருக்கிறாங்க. நிறைய கேசஸ் பார்க்குறேன். நான் வந்து சிம்பரங்க ஜெயிலில் போய் பேசுவேன். அங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கிறோம், அத்தனை பேரும் வந்து நீங்க சொன்ன கல்வன் கதாபாத்திரம் உள்ள வந்து அங்க இருக்கிறான். அந்த ஜெயில பிரிசன்ல எல்லாம் சாதாரண இல்ல, கொடுமையான கடுங்கும் குற்றவாளிகள் அங்க இருக்கிறவங்கலாம். அவரெல்லாம் உட்காந்து பேசுவேன். சினேச்சிங் டிவி இருக்கு இல்லையா, அந்த அதாவது வழிப்பறி கொள்ளையில வந்து குறிப்பாக வந்து இந்தியர்கள் செஞ்சாங்கன்னா எப்படின்னா வந்து ஒரு பெண்ணை 2 அறை கொடுத்து பேக்கை பிடுங்கிட்டு கத்தில குத்திட்டு போறதுதான் நம்மளுடைய அந்த தன்மை. இது வந்து போலீஸ்ல வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரியான வன்முறை நிறைந்த அவர்கள் இருக்காங்க. ஆனா இவர்கள்ட்ட நான் பேசும்போது கேட்பேன், உங்களுக்குலாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்டா எல்லாரும் கை தூக்குறான். எவனும் கல்யாணம் பண்ணல, என்னை எந்த பொண்ணும் பார்க்கல, எந்த பொண்ணும் காதலிக்கல, நான் திருமணமே செய்யல, வாய்ப்பு இல்லை சார் ஒரு பையன் பேசலாம். அத்தனை பேருக்கும் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆகவே இத்தகையவர்களை வந்து விரும்புகின்ற பெண்களும் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த அந்த பத்திரை சொல்றீங்களா, இவங்களை போன்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க நிறைய உங்களுடைய பேச்சாளர்கள்லாம் பேசும்போது அவங்கள வந்து விசாரிச்சு பின்னணி ஆராயணும் அப்படின்லாம் சொல்றோம். இந்த நீங்க பேசுற இந்த 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 இன்றைய நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ஏன்னா இந்த வாரம் நான் எழுத போற நண்பர்ல தொடர்ந்து எழுதுறேன். இந்த வர வாரத்தை எழுத போறது வந்து ஃபேமிலி ஆஃப் ஒரிஜின் என்றது குடும்ப பூர்வீகம். திருமண வாழ்க்கையில இணைகிற ரெண்டு பேருடைய குடும்ப பின்னணி எத்தகைய சிக்கலை ஏற்படுத்துது, ஏன் டிவோர்ஸ் பண்றாங்க, குடும்ப வன்முறை வருது என்ற பல்வேறு சிக்கல் நடக்குது இல்லையா. இப்ப டிவோர்ஸ், செப்பரேஷன், கள்ள உறவு இதெல்லாம் அதிகரிச்சிருக்கு நம்ம கம்யூனிட்டியில, சரிங்களா. ஸோ இதெல்லாம் என்ன காரணம், அல்லது வெறுமை நிறைந்த திருமண வாழ்க்கை, அது உப்பு சப்பு இல்லாம கௌரவத்துக்காக பிள்ளைகளுக்காகவும் அதுக்காகவும் சொசைட்டில வாழ்றது. இந்த நிலைகள்லாம் உருவாகிறதுக்கு அடிப்படை காரணமே திருமண வாழ்க்கையை இணைஞ்ச 2 பேரும் வந்து வெவ்வேறு குடும்ப பின்னணி கொண்டவர்கள். அதுல இருந்து திருமணத்தை இணையும் போது அதுக்கு ஏற்ற நிலையில தங்களை சிந்திச்சு சிந்தனை போக்க மாத்தி திருமண வாழ்க்கைக்கு வலுப்படுத்தணும், பாதுகாக்கணும் என்ற சிந்தனை இல்லாம உள்ளவர்கள் தான் அதிகமா இருக்கனாலதான் இந்த டிவோர்ஸ் வந்து நான் முஸ்லீம் மத்தியில 70% டிவோர்ஸ் வந்து இந்தியர்கள் தான். லட்சமா செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க இல்லையா. நான் பாக்குற கேஸ் எல்லாம் பார்த்தா ப்ரொஃபஷனல்ஸ் தான். இப்ப இந்த வாரமே 2 பேரை பார்த்தேன். 2 பேரும் டாக்டர்ஸ். ஒரு பெண் வந்து சர்ஜன் டாக்டர், ஆண் வந்து ஒரு ஐடி, இங்கிட்ட வந்து டாக்டர் ஆண், பெண் வந்து ஃபார்மசி. இப்படி லேட்டஸ்ட் கேஸே பாக்குறேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறாங்க, ஆனா வெளி உலகத்துக்கு தெரியாது. அப்போ இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த காதலிக்கிற காலத்துல வந்து 20% சிறந்த குணநலங்களை தான் வெளிப்படுத்துவாங்க. இது உளவியலோட தியரி, சரிங்களா. அப்போ 2 பேரும் இணையணும் என்பதற்காக ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு வந்து ஈர்க்கணும் என்ற நோக்கத்துல வந்து ஒரு போதையான காலமும் சரி, ஒரு போலியான நிலையில வந்து அவங்க வந்து 20 விழுக்காடு சிறந்த அம்சங்களை வெளிப்படுத்துவாங்க. அதனால ஈர்க்கப்பட்டவங்க தான் தீவிரமா காதல் வயப்பட்டு இந்த காதலர் தான் எனக்கு சிறந்தவன், அல்லது இந்த பெண் தான் என்னுடைய சிறந்த மனைவி என்று முடிவெடுக்கிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகுதான் 80 விழுக்காடு அவங்களுடைய கோளாறான குணநலன்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த கல்வன் மாதிரி. இப்ப கல்வனை வந்து அந்த பெண்ணு காதலித்து அவனை தான் கல்யாணம் பண்ணும் விடாப்படியா இருந்தாங்க. அது நம்ம சமூகத்துல நிறைய இருக்கு, எல்லா சமூகத்திலயும் இருக்காது. ஏன்னா வந்து அந்த காதலிக்கிற காலத்துல ஏற்படுற அந்த போதைத்தன்மை, அதுவும் இவள் வந்து செல்லமா வளர்க்கப்பட்ட பெண்ணா இருப்பா. செல்லமா வளர்க்கப்பட்ட பெண்ணால இங்க இவன் கொடுக்கிற ஒரு அட்டென்ஷன் வந்து கிடைச்ச உடனே எனக்கு குடும்பத்துல இருக்கிற இதே அட்டென்ஷன் இவன் மூலமா கிடைக்கும், நான் சிறந்த வாழ்க்கை அனுபவிக்கலாம் என்று நம்புறா. அதனால வந்துதான் வந்து அவனை பத்தி ஆராய்வது இல்லை. காதலிக்கிற போது வந்து மூளையில சுரக்கிற 3 விதமான கெமிக்கல் இருக்கு. ஆக்சிடோசின், டோபமைன், நியூரோபெப்டைட்ஸ் போன்ற லவ் கெமிக்கல் சுரக்கிறதுனால ஒரு மனிதனுக்கு 2 பேருக்கும் வந்து போதைத்தன்மை ஏற்படுத்தும். அப்போ இன்னொரு ஆய்வு செய்யப்பட்டிருக்கு. அதாவது வந்து அந்த கொக்கின் என்ற போதைப் பொருள் எடுக்கிறவங்களை பத்தி ஆய்வு பண்ணப்பட்டிருக்கு. அந்த கொக்கின் எடுக்கிறவங்க மூளை பகுதி எந்த பகுதி மிகவும் துடிப்பாக ஆக்டிவா இருக்குதோ அதே பகுதி வந்து தீவிரமாக காதல் வயப்படுறவங்களுடைய மூளையும் அதே பகுதி தான் ஆக்டிவா இருக்கு. அப்போ எப்படி போதைப் பொருள் எடுக்கிறவங்க வந்து ஒழுங்காக சரியாக சிந்திச்சு வாழ்க்கையை செயல்பட மாட்டானோ அதே போலதான் இவங்க வாழ்க்கையை சீரழிச்சு கொடுத்ததுக்கு அடிப்படை காரணமே இந்த போதைத்தன்மையான கலாம். அந்த டைம்ல அவ ஒரு விபச்சாரி என்று சொன்னாலோ, இவன் ஒரு கல்வன் கேங்ஸ்டர் என்று சொன்னாலோ அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. என்னை பார்க்க வந்த ஒரு பழைய கேஸ் ஒன்று இருக்கு. 16 வயசு பொண்ணு, அவன் வந்து விரும்பின பையன் வந்து ஒரு கேங்ஸ்டர்,
நல்லா தெரியும், ஒரே ஃபிளாட்ஸ்ல உள்ளவங்க தான். அப்ப நான் அவனோட பொண்ணுகிட்ட சொல்றேன், அவன் ஒரு கேங்ஸ்டர் ஆச்சே, நீ அவனுக்கு வந்து 20 வயசு ஆச்சு, நீ 16 வயசு, அவனுக்கு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை சீரழியுமே அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு சொன்னுச்சு, அங்கிள் எனக்கு வந்து அன்பால அவனை திருத்த முடியும். நீங்க மல்லிகா ஒன்று சொன்னீங்களே ஒரு வார்த்தை, அன்பால அவங்களால யாரையும் திருத்த முடியாதுன்னு சொன்னீங்களே, அது நல்ல இலக்கியத்துல இதெல்லாம் சரியாதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு சொன்னுச்சு, அங்கிள் நான் வந்து அன்பால அவரை திருத்த முடியும் அப்படின்னு என்கிட்ட வாதம் பண்ணுச்சு. சரிங்களா? பிறகு வந்து 3 வருடத்துக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். 19 வயசுல கையில ஒரு 3 வயசு பெண் குழந்தையர் நிக்கிறா. அவன் விட்டுட்டு போயிட்டான். 19 வயசுல சிங்கிள் மதர். இந்த மாதிரி நிறைய கேசஸ். அப்புறம் இன்னொரு கேஸ் நான் பார்த்தேன். சிலாங்கூர் போலீஸால் தேடப்பட்ட வாண்டட் லிஸ்ட்ல ஒருத்தன் அவனை விரும்புற ஒரு பொண்ணு 16 17 19 வயசு பொண்ணு கேட்டீங்கன்னா, ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குடும்ப பின்னணியில சிக்கல் உள்ள குடும்ப பின்னணி கொண்ட பெண்களும் சரி, ஆண்களும் சரி, இத்தகைய சிக்கலான சீர்கேடான வாழ்க்கை நிலையை அமைச்சு கொள்வாங்க. அதுக்கு காரணமே அவங்களுடைய முதல் 18 ஆண்டுகள் குழந்தை பருவம் தான். அப்ப இந்த பத்ரே என்ற இந்த இலக்கியத்துல, அதாவது இந்த குண்டலகேசி இலக்கியத்துல வர இந்த கதாபாத்திரத்துல நிறைய வாழ்க்கை தத்துவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நடைமுறையில் நடக்கிற பல கோளாறுகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ஒரு பெண்ணுடைய கதாபாத்திரத்தை வச்சுதான். அப்ப அவ எப்படி சிந்திச்சா, அவங்க அப்பா வந்து தவறானவன் தெரிஞ்சாலும் ஒரு குற்றவாளிக்கு எங்க நிறைய முதல்ல வந்து பரமேஸ்வரி நினைக்கிறேன் அவங்க பேசினாங்க. நிறைய வந்து குற்றவாளிகளை வந்து காப்பாற்றுவதற்காக நிறைய நீதிமன்ற படிக்கட்டுகளை பல தாய்மார்கள் படுத்து கிடக்குறாங்க. நான் என்னுடைய கடந்த நூல் எழுதியிருப்பேன் அதை பத்தி எல்லாம். என்னுடைய இதேதான் அவர்கள் வந்து அவங்களை திருத்தி நல்லவனா வாக்குறதுக்கு முயற்சியோட, குற்றவாளியா இருந்தாலும் என்னுடைய மகனை காப்பாற்றணும் என்பதற்கு என்ன வேணா செலவு பண்ண, தாலியை அடமான வச்சோ எதை வச்சோ காப்பாத்துறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி இந்த அரசனும் வந்து யானை மற்ற இதெல்லாம் வந்து கொடுத்து லஞ்சம் கொடுத்துதான் கொடுத்து அவனை ஒரு அதாவது மரண தண்டனைக்கு காப்பாத்தி மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சானா, இதெல்லாம் எவ்வளவு பெரிய சமுதாயத்துல நடக்கிற சீர்கேடு சிக்கல்கள் வந்து அன்று உள்ள அந்த எழுத்தாளர்கள் அந்த படைப்பாளர்கள் வந்து சிந்திச்சிருக்காங்க. அதே தான் இன்றும் நடக்குது என்ற உண்மை தெரிகிறது. உங்களுடைய உரையாளர்கள் அத்தனை பேரும் பேசின விஷயங்கள்ல இருந்து எனக்கு தெளிவாக இந்த கதாபாத்திரம் தெரியுது. இந்த வாரம் எழுத போற கட்டுரைக்கும் வந்து தேவை, இதை வந்து எப்படி இணைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். மிக்க நன்றி மல்லிகா அவர்களே. உங்களுடைய மாணவிகளை சரியாகத்தான் வழி நடத்திருக்கிறது. நிறையான இது வாழ்க்கைக்கு தேவையான இலக்கியம் தான் குண்டலகேசி. அது இந்த பத்திரை என்ற கதாபாத்திரம் நிறைய விஷயங்களை போதனைகளை நமக்கு சொல்லுது என்று கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி குணா. உங்களோட எல்லாரோட ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்க சொன்னது எல்லாமே மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ள செய்தியா இருக்கும். நீங்க அறிவியல் பூர்வமா சொன்னீங்க இல்லையா, அதெல்லாமே அவங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கும். அதான் திருத்திடலாம்னு நினைச்சிட்டு தான் அவங்க அப்பா மக திருத்திடுவாங்கன்னு அடம் பிடிக்கிறாங்க. அதில் தான் நடந்துச்சு. அடுத்து நம்ம ரொம்ப நன்றி கண்ணா உங்களுக்கு. எங்களை இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்து ஐயாவும் ரொம்ப பொறுமையா இருக்கு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஐயா நம்ம திருமாவளவன் ஐயா வந்து நம்ம இப்ப கூப்பிடலாம். என்ன சொல்றாரு தெரியல. வாங்க உங்களோட சிறப்பு உரைக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். நன்றி. அன்னை தமிழுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியை மிக அருமையான, என்னை கவர்ந்த, எனக்கு உள்ளபடியே ஒரு பெரும் பூரிப்பு, ஒரு அரும்பணி என்றுதான் நான் சொல்லுவேன். நல்ல மாணவர்களை உருவாக்கி எங்களை போன்றவர்களையும் அழைத்து பார்க்க செய்து ஒரு அருமையான உளவியல் அறிஞரையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டு, அவரு நாடறிந்த ஒரு உளவியல் அறிஞர், அவருக்கு உள்ளபடியே இது தேவையான அருமையான ஒரு படைப்புன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு தான் அவர் வந்து குண்டலகேசியை முழுமையா அறிஞ்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவர் சொல்வதின் வழி தெரிகிறது. அத்தகு உளவியல் அறிஞர் ஐயா குணா அவர்களே, இந்த ஏற்பாடு செய்த அம்மையார் மல்லிகா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் படைப்புகளை செய்த படைப்பாளர்கள் அனைவருக்குமே, என்னுடைய கலந்து கொள்கிற அனைவருக்குமே நெஞ்ச நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா குணா அவர்களைப் போலவே நானும் ஒரு உளவியல் சார்ந்த ஒரு பணியை தான் நான் செய்தேன். அதனால எனக்கும் இந்த குண்டலகேசியை பற்றி இவர்கள் பேசுகிற பொழுது, பத்திரிகை பற்றி பேசுகிற பொழுது, நான் என்னுடைய இடைநிலைப் பள்ளியில் நெறியுரைஞராக பணியாற்றுகிற பொழுது,
இதே போல பத்திரிகைகளை பற்றி நான் பார்த்திருக்கின்றேன். அவங்களுடைய கதைகளை நான் கேட்டிருக்கின்றேன். நிறைய அந்த அந்த பட்டறிவு எனக்கும் உண்டு. ஒரு பெண் மாணவி 1ஆம் படிவம் தான், காதல் வயப்பட்டு முதலாம் படிவம் பாருங்க, தமிழ் பள்ளி நன்றாக படித்து வந்த பிள்ளை 1ஆம் படிவத்தில் வந்து படிக்கின்ற பொழுது காதல் வயப்பட்டு விட்டார். கூப்பிட்டு அவங்க நெறியுரை செய்கிற பொழுது இதை மறக்க முடியாது என்னால. அவன் கைபேசி எடுத்து வந்து அந்த கைபேசி எடுத்து ஒரே அடி என் கண்ணு முன்னாலே கீழே உடைச்சு, பெண் பிள்ளை அடிச்சு உடைச்சாங்க. ஏன்னா சீற்றம். என்ன சீற்றம்னா, அவங்க என்ன சொல்லி உடைச்சாங்கன்னா, நான் காதல் பண்ணி கொண்டிருக்கிற ஒன்னையும் நீங்க வந்து கெடுத்து குட்டிச்சோறாக்குறீங்க, நீங்க தடுக்கிறீங்க, என்னுடைய காதலுக்கு தடையா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இன்னும் என்னால மறக்க முடியாது சொல்லுகிற பொழுதெல்லாம். ஐயா குணா பார்த்தார்கள். அதே போல இதே சிக்கல் அந்த பெண் பிறகு பிற்பாடு தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து நிற்கிறார். என்ற அடிப்படையில் அவர் உளவியல் பார்வையை மிக அருமையாக செய்தார்கள். மொத்தம் 7 மாதவி அவர்கள் ஒரு பாடலையே பாடி இந்த இடத்துல முதல்ல கலகலப்பாகவே உருகுதே மனம் உருகுதே என்ற பாடலை பாடி அவங்க தங்களுடைய படைப்பை செய்தார்கள். கண்டதும் காதல் என்று ஒரு கவிதையும் சொல்லி சாத்துவனை பற்றி காலன் பற்றி இந்த கதையை அவங்க பொதுவாக எல்லாருக்கும் தெரிய வைத்தார்கள். அதே போல நடப்பு கால சூழல்ல அவங்க பொருத்தி பார்த்தார்கள். அதே தான் புனித மலரும் செய்தாங்க, கொஞ்சம் விரிவாகவே செய்தாங்க. நடப்பு கால சூழலோடு இந்த குண்டலகேசி பாத்திரம், குண்டலகேசியும் பத்திரையும் வேற அல்ல, பத்திரைக்கான பெயர் தான் குண்டலகேசி. இதுல வந்து அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க, இறப்பை கண்டு அழுதல் கூடாது அப்படின்னு. அவங்க தாயாருடைய அந்த இழப்பையும் அவங்க எப்படி பார்த்திருக்கிறாங்க என்று அந்த மன உறுதி, சொல்லப்படுற தன்னம்பிக்கை பற்றி அவங்க பேசினார்கள். அருமையான ஒரு செய்யுளை எடுத்து காட்டினார்கள். எனக்கு உள்ளபடி நான் அதை பற்றி பார்க்கிற பொழுது இந்த செய்யுள் வந்து மிக எனக்கும் என்னையும் கவர்ந்த ஒரு வரி. அந்த நடைய அருமையான மறிவ மறியும் அதை விளக்கினார்கள் மிக அருமையா. மலிர்வ மலிரும். பாடல்களை எழுதக்கூடியவர்கள்லாம் இவ்வாறான சொல்லாட்சிகளை கொஞ்சம் கவனிக்கணும். அந்த காலத்தில் உள்ள புலவோர்கள் எப்படியெல்லாம் இது எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி, பெருவ பெரும் பெற்றிழப்ப விளக்கும் அந்த புணர்ச்சி இலக்கணம், அந்த சொல்லாட்சிகள், இதை அவங்க விளக்கிட்டாங்க. நான் கூடுதலாக இதை பற்றி நான் விளக்க தேவையில்லை. அதே போல இந்த இந்த நூல்ல இன்னொரு செய்யுளையும் நாம எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு செய்யுள் இருக்கிறது. அது இன்னும் அவங்க யாருமே அதை தொடலை, இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை காட்டுகின்றேன். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எழுந்து வருகின்றான் என்பதை பற்றி காட்டுகிற ஒரு செய்யுள். வள்ளுவர் திருக்குறள்ல வந்து பிறர்க்கினா முற்பகல் செய்யும் தமக்கினா பிற்பகல் தாமே வரும் என்ற ஒரு குறளை சொல்வார். ஒவ்வொரு நொடியும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, நம்முடைய எண்ணங்களும் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. காலமும் எண்ணமும் ஒரு சேர இருப்பன, காலம் இன்னாமல் எண்ணம் இல்லை. அந்த காலத்தோடு எண்ணம் வரும், காலம் கடக்க கடக்க எண்ணங்களும் அதோடு இருக்கும். நீங்க தூங்கினால் கூட அந்த எண்ணங்கள் இயங்கி கொண்டு இருக்கும். எனவே இந்த எண்ணங்கள் மிக மிக இன்றியமையாதவை. இந்த எண்ணங்களை வந்து அதாவது எண்ணங்கள் உள்ள ஒரு களமாக இருப்பது மனம். மனம் என்று சொன்னாலே அதனுடைய அடிப்படை பொருள் சிந்திக்கும் களம் என்றுதான் பொருள். மண் கூட்டல் அம் என்று அந்த சொல்லை பிரிக்கலாம். மண் என்றால் இந்த 2 சுழி நகரத்தை பயன்படுத்துவார்கள். அந்த 2 சுழி நகரம் என்பது சிந்தித்தல் என்ற பொருளை காட்டும். அதோடைய முதன்மை சொல் என்பது முன் என்று வரும். முன்னுதல் என்றால் சிந்தித்தல், கருதுதல். அதுவே நீங்க இன்னும் பிரிச்சு பகுத்து பார்த்தீங்கன்னா உண்ணுதல் என்று வரும். உண்ணுதல், உண் என்றால் 2 சுழின் தான். உண் என்றால் ஒருவரை சுட்டி சொல்கிற உண் இல்லை. உண் என்றால் எண்ணுதல், சிந்தித்தல், கருதுதல் என்று பொருளாகும். கூர்ந்து எண்ணுதலையும் உண்ணுதல் என்பாங்க. நீங்க வழக்கில் பயன்படுத்தலாம், உன்னித்தல் அப்படின்று சொல்லுவாங்க. எனவே சிந்திக்கும் ஒரு களமாக இருப்பது மனம். அந்த மனத்தை சரியாக நெறியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய பண்டை நூல்கள்லாம் அறநூல்களாக, நெறி நூல்களாக, நமக்கு பாடங்களாக அமைந்தன. இந்த குண்டலகேசியும் நமக்கு ஒரு பாடமாக தான் அமைந்தது. இது பௌத்த நெறியை கூறுகின்ற ஒரு நூலாக இருந்தாலும் கூட அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய
பாடம். இதுல அருமையா சொல்கிறாரு, ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் இழந்து வருகிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு மனிதன் அதாவது இறந்து பிறக்கின்றான், இறந்து பிறக்கின்றான், இறந்து பிறக்கின்றான். எனவே இறப்பை மலர் சொல்லுகிற அந்த அந்த கருத்தியலோடு நான் தொடர்புபடுத்தி பார்க்கின்றேன். மிக அருமையாக தொட்டாங்க. ஒவ்வொரு மனிதனும் இறந்து இறந்து பிறக்கின்றான் என்று சொல்லி அந்த ஒவ்வொரு கட்டத்தையும் மீண்டும் அவன் அடைய போதில்லை. அடுத்த கட்டத்தில் அவன் பிறக்கின்றான், புதிதாக பிறக்கின்றான். முதல் கட்டத்தில் அவன் இறக்கின்றான் சொல்லி அவர் சொல்கிறார், இந்த பாலையாம் தன்மை செத்தும், பாலனாம் தன்மை செத்தும். இந்த குண்டலகேசியில் இந்த பாடலை நீங்க பார்க்கலாம். காளையாம் தன்மை செத்தும், காமுறும் இளமை செத்தும், மீளும் இவ்வியல்பும் இன்னே மேல் வரும் மூப்புமாகி நாளும் நாம் சாகின்றோமால், நாளும் நாம் சாகின்றோமால், நமக்கு நாம் அழாதது என்னோ. பார்க்க போனா அழ வேண்டியது யாருக்குன்னா, யாரோ ஒருத்தர் இறந்துட்டான்னு அழுகிறீர்களே, நாம் அழ வேண்டியது நமக்கு நாமே அழுது கொள்ளணும். ஐயோ நான் செத்துக்கிட்டே இருக்கேன். இதை தொல்காப்பியத்தோடு மிக நம்ம பொருத்தி பார்க்கலாம். அது காமஞ்சான்ற கடைக்கோட்காலை அப்படின்னு வரும். அதுல வருகின்ற அந்த ஒரு வரி, சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே. அது பாட நூல் வேறுபாடா சொல்லுவாங்க. பிறந்ததன் பயிற்றல் இறந்ததன் பயனே, சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே அப்படின்லாம் வரும். அதாவது ஒருவருடைய இறப்பு என்பது எப்பொழுது பொருளுடைய இறப்பாக இருக்கும், ஒருவருடைய பிறப்பு எப்பொழுது பொருளுடைய பிறப்பாக இருக்கும். ஒருவர் பிறக்கலாம், சொல்லுவாங்க, பொதுவா சொல்லுவாங்க, ஏழ்மையாக பிறப்பது அது அவனுடைய பிழை இல்லை. ஆனால் இறக்கும் போதும் அவன் ஏழ்மையாகத்தான், வறுமையாக தான் இறக்கின்றான், அது அவனுடைய பிழை. ஏன்னா அதற்கான முயற்சியோ உழைப்பையோ அவன் எடுக்கவில்லைன்னு பொருள். எனவே மிக அழகாக தொல்காப்பியர் சொல்வார், ஒருவருடைய இறப்பு பொருளுடைய இறப்பாக இருக்க வேண்டும் என்றால் வாழ்கின்ற வாழ்நாள், பிறப்புக்கும் இறப்புக்கும் இருந்த அந்த வாழ்நாள்ல அவன் சிறந்தது பயிற்றல் வேண்டும். இதை நம்முடைய அறநூல்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. இந்த பாருங்க, குண்டலகேசி மிக அருமையாக தன்னுடைய அந்த கதை ஓட்டத்தை பார்த்திருக்கிறார்கள். குண்டலகேசி என்பது உங்களுடைய ஒரு பௌத்த நெறி நூல். அது ஒரு நூலாக கிடைக்காமல் இருந்தது. குண்டலகேசி ஒரு நூலாகவே இல்லை, கிடைக்கல. அது உள்ளபடியே திரட்ட பெற்று தொகுக்க பெற்றது குண்டலகேசி. நீங்க அதாவது மயிலை சீனி வெங்கடசாமி அப்படின்னு ஒரு அறிஞரை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், தெரியல. மிகச்சிறந்த அறிஞர், அரிய நூல்கள் பலவற்றை அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதிய நூல்கள்ல பௌத்தமும் தமிழும் அப்படின்னு ஒரு நூல் இருக்கும், சமணமும் தமிழும் அப்படின்ற ஒரு நூல் இருக்கும். அதே போல அவர் இன்னொரு நூல், அவர் எழுதிய நூல்கள்ல பார்க்க வேண்டிய இன்னொரு நூல் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்னு ஒரு நூல் இருக்கும், மறைந்து போன தமிழ் நூல்கள். அந்த நூலை அவர் அழுது அழுது மனம் மிகவும் துன்புற்றுதான் அந்த நூல் எழுதினார். என்று நம் பண்டை நூல்கள் பலவன அழிந்து விட்டன என்று சொல்லி அவற்றையெல்லாம் நாம் தேட கிடைக்கவில்லையே. பல்வேறு வரலாற்று செய்திகளை இலக்கிய வரலாற்றுல பார்க்கிறோம், இந்த நூல்கள் இருந்தன என்று. இப்ப பஞ்சமரபுன்னு ஒரு நூல் இருந்தது, இசை சார்ந்த ஒரு நூல். அது இல்லை என்று அவருடைய காலத்துல அவர் தொகுத்து காட்டியிருக்கிறார். ஆனால் பிறகு அந்த பஞ்சமரபு கிட்டி விட்டது, கிடைத்து விட்டது. அதன் பிறகு அவர் தொகுத்து பிறகு அந்த நூல் முழுமையாக கிட்டிவிட்டது. இப்படி காணாமல் போன மறைந்து போன நூல்கள் ஒன்றாக தான் குண்டலகேசியும் கருத பெற்றது. குண்டலகேசியும் கருத பெற்றது, வளையாபதியும் கருத பெற்றது, நீலகேசியும் கருத பெற்றது. குண்டலகேசி எப்படி அதை தொகுத்தார்கள் என்று சொன்னால், நீலகேசியிலிருந்து சில பாடல்கள், வீர சோழியத்திலிருந்து சில பாடல்கள், புறத்திரட்டிலிருந்து சில பாடல்கள், இவற்றையெல்லாம் எடுத்து அந்த உரையிடை கூறுகின்ற குறிப்புகள் இருந்து அந்த பாடல்களை எடுத்து தொகுத்து பிறகு அது ஒரு வடிவமாக்கினார்கள். இவரே கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட பாடலை கொடுத்திருக்கிறார். மொத்தம் 19 பாடல்கள்லாம் எல்லார் பார்வைக்கும் தெரியும். நீங்க மயிலை சீனி வெங்கட சாமியாருடைய நூலை போய் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு பல பாடல்கள் அதில் இருப்பதை நாம் பார்க்கலாம். 2 வகையான பா முறையில் எழுதியிருப்பாங்க. குண்டலகேசி விருத்தம் என்றும் சொல்லுவார்கள் குண்டலகேசியை. இன்னொன்று கலித்துறையிலும் அந்த பாடல் எழுத பெற்றிருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். வீரசோழியம் ஒரு இலக்கண நூல். இவற்றையெல்லாம் நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இவ்வாறு சொல்வதின் வாயிலாக நம்முடைய இன்றைய படைப்பாளர்கள் இவற்றையும் போய் பார்ப்பார்கள் என்ற நோக்கத்தில் தான் நான் சொல்லுகின்றேன்.
ஆமா, இந்த குண்டல மொத்தம் வந்து 224 பாடல்கள். அது மாணவர்கள் ஏன் 19 சொன்னாங்க, மறந்துட்டாங்களான்னு எனக்கு தெரியல. 19 சொன்னாங்க. ஏன்னா குறிப்புல 19 தான் காட்டப்பட்டிருக்கு. அவங்க சொன்னது வந்து சரிதான். ஏன்னா அவ்வளவு பாடல்கள்ல வந்து 19 தான் வந்து, அதுல கூட ஒரு 5 குண்டலகேசி எழுதியிருந்தா கூட ஒரு கருத்து இருக்கு. இப்ப எழுதினவர் யாருன்ற ஒரு ஆய்வும் இருந்து கொண்டிருக்கிறது. இதை யார் எழுதினார் சொல்லும் போது என்ன சொன்னீங்க இல்லையா, அதாவது நாத குத்தனார் சொல்லிட்டு, நாதக்குத்தனார்னு ஒரு நாகசேனர்னு ஒருத்தர். நாதக்குத்தனார்னு நாதகுப்தனார் என்பதை தமிழ் மரபுக்குள்ள நாதக்குத்தனார்னு சொல்லுவாங்க. நாகசேனர் இந்த இருவரும் ஒருவர் தான், இல்ல இருவரும் வேறு வேறு, இப்படியான கருத்தியல் தான் இருக்கு. இது எந்த காலத்தில் எழுத பெற்ற நூல் அப்படின்னு பார்க்கிற பொழுது அதையும் துல்லியமா இந்த காலத்தில் தான் எழுத பெற்றது என்று சொல்ல முடியாம கிபி 7ஆம் நூற்றாண்டு இருந்தது கிபி 10ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலம் என்றும் சொல்கிறார்கள். இந்த காலவட்டத்துல எழுத பெற்றது என்று. இப்ப நீங்க அந்த அவங்க பத்திரை என்ற குண்டலகேசியை நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குண்டலம் கேசி இந்த சொல்லை எடுத்து ஆய்வு செய்தால் கூட ஒருத்தவங்க குறிப்பிட்டாங்க இல்லையா, புனித மலர் தான் நினைக்கிறேன், புனித மலர் யாருன்னு தெரியல, ஒருத்தர் குறிப்பிட்டாங்க குண்டலகேசியை பற்றி. அதாவது பணக்கருக்கு எடுத்து அவங்க வந்து பௌத்தரா மாறுகின்ற பொழுது முதல்ல சமணரா தான் இருந்தாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய சூழல் ஒன்று நடந்து விட்டது. அது அவங்களுக்கு மிகப்பெரிய திருப்பு முனையா அமைந்தது. நிர்மலா பேசும்போது நிறைய இந்த உளவியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லி பேசியதை நான் பார்த்தேன். எல்லாரும் பொதுவா பேசினாங்க. நிர்மலா வகைப்பாடு செய்து பல உளவியல் சார்ந்த கருத்துக்களை சொல்லியதை நான் பார்த்தேன். ஒரு பெண் என்பவர் வந்து எந்த இடத்துல எப்படியான முடிவுகளை எடுக்க வேண்டும், அவங்க கையாண்ட சொல்லாட்சிகள்லாம் வந்து இந்த உயர்ந்த ஞானம், அடுத்து வந்து புதிய ஞானம் என்பதெல்லாம் அவங்களுடைய இதுல பார்த்தேன். எல்லாருமே சிறந்த நல்ல பேசினாங்க. சிலவங்க இந்த வகைப்பாடு செய்து பேசுவது என்பது கொஞ்சம் இலக்கிய சார்ந்த பார்வையா அது இருக்கும். வகைப்பாடுல அனலிட்டிக் வியூன்னு சொல்லுவாங்க, அந்த பார்வை இருக்கணும். அந்த இவங்க புனித மலரும் மிக சிறப்பா இருந்தது, மாதவியும் சிறப்பா இருந்ததுனால எல்லாத்தையும் அனைவரையுமே பாராட்ட வேண்டும் இல்லையா, அப்பதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும், நிறைவா இருக்கும். என்ன கேட்டா உள்ளபடி பெரிய பணி செய்தது எனக்கு பார்க்க பார்க்க உங்களுடைய உடம்புலாம் சிலுப்படுத்துது, கண்கள் நீர் வடிகிறது. இப்படிலாம் அந்த இல்லத்தரசிகள் இந்த பெண்களை வந்து, இது யாரு கண்ட கனவு, இவங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. இதுக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய ஆளுமையாளர் ஒருத்தர் இருக்கிறார். அவங்களால் உருவாக்கப்பட்டவன் தான் மல்லிகாவும் இல்லைங்களா? நீங்கெல்லாம் தான். நான் வந்து ஒருவரை மறந்துட முடியாது, அந்த பெருமகனை ஒருவர், ஐயா மு மணிவல்லையனார். மணிவல்லனார் என்ற பெருமகனார் வந்து ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நம்முடைய இலக்கியங்களை கற்று தேர வேண்டும், அதில் உள்ள பாடங்களை அவங்க உணர்த்த வேண்டும். தமிழை கற்றால் வீடுதோறும், குறிப்பா பெண்கள் தமிழ் இலக்கியங்களை கற்றவராக அவங்க ஆகுதல் வேண்டும்னு சொல்லி அன்றைய காலகட்டத்திலேயே இந்த இலக்கிய பாடத்தை வந்து தேர்வு பாடமாக வைத்து எல்லாரையும் படிக்க வைச்ச ஒரு பெருமை அன்றைய தொடக்கத்துல அவரை சாரும், அவருக்கு முன்னாடி வீரப்பனாரை சாரும். அந்த தொடர் பணிகள் தான் அந்த வழி வரிசையில இன்றைக்கு அம்மையார் மல்லிகா அவர்கள் இந்த 7 பேரையும் பார்க்கிற பொழுது அது அந்த பெருமையெல்லாம் உங்களை சேரும் என்று சொன்னால் அது மிகையாகாது. கங்கா அவங்களும் பேசினாங்க. அதாவது ஒரு 4 கூறுகளை வச்சு பேசினாங்க: துணிவு, அறிவு, ஆன்மீகம், உணர்வு. இந்த கூறுகளை இப்படி பார்க்கிற பார்வை மிக சிறப்பு. வகைப்பாடு செய்து பார்க்கிற பார்வை இருக்குங்களா, அனலிட்டிக் வியூன்னு சொல்லுவாங்க. கல்வி அறிவு, அடுத்து சமய அறிவு. சமய அறிவு என்று வருகிற பொழுது இது பௌத்த சமயம் சார்ந்த ஒரு பார்வை. இந்த இடத்துல வந்து இன்றைய புத்துலக கால ஆய்வாளர்கள் 2 வகையா பகுப்பாங்க. நீங்களாம் அதை கேள்விப்பட்டிருக்கலாம், ஐடியலிஸ்டிக் அண்ட் மெட்டரலிஸ்டிக் சொல்லிட்டு. அதாவது பொருள் முதல்வாதம், அடுத்து கருத்து முதல்வாதம். இவையெல்லாம் மெய்யியல் நூல்கள்னு சொல்லுவாங்க. இப்ப குண்டலகேசி முதற்கொண்டு ஒரு மெய்யியல் நூல். இந்த மெய்யியல் நூலை கூட எங்க இருந்து கண்டெடுத்தாங்கன்னு சொன்னா, இந்த மறுக்கு கொண்டு, அதாவது குண்டலகேசியை கூட அதிகமா நீலகேசி மறுத்து இருக்கிறது. நீலகேசி சமயம் சார்ந்த சமண சமயம் சார்ந்த ஒரு நூல் நீலகேசி. அதை மறுத்து அது எழுதியிருக்கிற இடத்துல குண்டலகேசியில் உள்ள பாடல்கள்லாம் அவங்க தொகுத்து போடுகிற பொழுது அது அழிந்து போன நூலாக கருதப்படுற இந்த பாடல்களை தொகுப்பதற்கு பிற்காலத்துல வந்த ஆய்வாளர்களுக்கு பெரும் பயனா இருந்தது. அப்போ குண்டலகேசி பௌத்த சமயம் சார்ந்த ஒன்று என்பதை அவங்க கண்டறிந்து அந்த மெய்யியல் நூலாக அதை பார்த்தாங்க.
அதையும் அதுல சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு தற்கோழி முட்கோழிலாம் ரொம்ப அருமையான வரிகள் அதுல பயன்படுத்தப்பட்ட ஆய்வுகளை பயன்படுத்தப்பட்ட சொற்கள் தான். சுயமரியாதை வேண்டும், இன்னொன்று விழிப்புணர்ச்சி வேண்டும். அது குறிப்பா பெண்களுக்கு இந்த சுயமரியாதையும் விழிப்புணர்ச்சி எல்லாருக்கும் வேண்டும், குறிப்பா பெண்களுக்கு வேண்டும் என்பதை இந்த பார்வையில் அவங்க குறிப்பிட்டது மிக சிறப்பு. இது கங்கா சொன்னாங்க நினைக்கிறேன். அதே போல அம்மையார் பரமேஸ் அவர்கள் அவங்க சார்ந்த தொழில் இல்லையா, வழக்கு இல்லையா, எனவே அதை ஒட்டி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பார்வையிலிருந்து பார்ந்த இது பெற்றோரியல் பார்வை அவங்ககிட்ட இருந்தது. இந்த பேரண்டிங் பார்வை அவங்ககிட்ட இருந்தது, பெற்றோரியல் பார்வை இருந்ததை நான் பார்த்தேன். விக்னேஸ்வரி ஒரே வரியில முடிச்சுட்டாங்க, அவங்க விரிவா பேசல. அப்படிதானே விக்னேஸ்வரி? ஒரே வரியில அவங்க பாரதி கண்ட புதுமை பெண், அதோட அவங்க நிறைவு செய்து விட்டார்கள். திருநங்கையும் இந்த அனாலிட்டிக் பார்வை அவங்ககிட்ட இருந்ததை நான் பார்த்தேன். அதாவது அவங்க அந்த 4 வகையான கூறுகளை வகைப்படுத்தி கூறியது மிகச்சிறப்பு, உங்களுடைய பாராட்ட வேண்டிய ஒன்று. ஒன்றாவது இந்த அதாவது பத்திரையை வந்து 4 வகையா அவங்க பார்த்தாங்க. ஒன்றாவது காதல் பத்திரை, அந்த பெண்ணுடைய வாழ்க்கையே அவங்க வகைப்பாடு செய்துட்டு அந்த பத்திரை எத்தனை வகையா தோற்றம் அளித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது முதல் கட்டம் காதல் பத்திரை. கண்டம் நீங்க பாத்தீங்கன்னா பழக கூட இல்லை, அதாவது அந்த காலனோடு அவன் பேசி பார்த்த அந்த பழக்கமே இல்லை, பார்த்தவனே அழகா இருக்கிறானே, இதுதான் அவங்க மனத்தை கவர்த்த இந்த மயக்கம். அப்ப அந்த காதல் பத்திரை பற்றி அவர்கள் சொன்ன செய்தி. அதற்கடுத்து தந்திர பத்திரை, அவன் கொல்லப்படுகிற பொழுது அந்த இடத்துல அவங்க எடுக்கக்கூடிய முடிவு என்பது எப்படியா இருக்கணும், அந்த இடத்துல உணர்ச்சி வசப்படக்கூடாது, அறிவார்ந்து செயல்பட வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்ற தந்திர பத்திரை. அடுத்து தேடல், அதன் பிறகு வாழ்க்கை முடிந்ததல்ல, இனியும் அடுத்த கட்டமாக நாம் பிறப்பெடுக்க வேண்டும், மாறுதல் வேண்டும், அதற்கான தேடல். அதன் பிறகு வாதப்பத்திரை என்பது தன்னுடைய அந்த கொள்கை முடிவுக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த கொள்கையை நிலைநாட்டுகிற பத்திரையா அவங்க இருப்பதை பார்க்கிறாங்க. இதெல்லாம் அருமையான பார்வை. ஏன்னா இது பார்க்கிறவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு இந்த கருத்துரையெல்லாம் இப்ப நீங்க பேசினதான் கேட்கும் போது இது குண்டலகேசியை இப்ப வெளியில இருந்தும் பலர் கலந்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். குண்டலகேசி நம்ம பார்க்கணும், படிக்கணும் ஆர்வத்தை இதை தூண்டும். இந்த பார்வையெல்லாம் மிக சிறப்பு. தோல்வியை கண்டு துவளக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த மனத்தின்மை வேண்டும், மன உறுதி வேண்டும், வெற்றியில மமதை கூடாது. இதெல்லாம் அவங்க சொன்ன வரிகள். சொன்னவங்க யாருன்னா திருநங்கை. அவங்க அப்பா பாருங்க அருமையான பேர் வைத்திருக்கிறார். திருநங்கைன்ற பேர் வந்து இன்று அது வேறு பொருள்ல பார்க்கப்பட்டாலும் கூட அது அருமையான ஒரு பெயர், நல்ல பெயர். அவங்க சொன்ன அந்த நமக்கு நாமே தன்னூக்கத்தை வளர்த்து கொள்ளணும், செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. நாம் துவண்டு விடக்கூடாது, நமக்கு நாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனை தன்னூக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சிக்கலிலிருந்து வெளிவர நாம் நம்மை திருத்திக் கொள்ள வேண்டும், வெளிவர வேண்டும், அதிலே முடங்கி விடக்கூடாது. அந்த ஒரு நிலையிலிருந்து அதாவது உடைத்தெறிந்து வெளியே வர வேண்டும் என்றெல்லாம் அந்த பார்வை என்பது மிக சிறப்பு, மிக சிறப்பு. அதே கடைசியா ஒண்ணு சொன்னாங்க பாருங்க, அதுக்காக பெண்கள் இந்த மாதிரி சிக்கல் வந்து போகும்போது பத்திரை வந்து தன்னை கொல்ல வந்த கணவனை பிடித்து தள்ளி கொண்டுட்டாங்க. அந்த மாதிரி சூழல் வந்து நானும் என் கணவனை கொல்லணும்னு முடிவெடுத்துறாதீங்க. அம்மா நீ அருமை ஆனா அந்த காலத்துல அந்த கதை சரி, அவன் சொன்ன மாதிரி மந்திரகுமாரி படத்துல இதான் நடந்தது. அந்த மந்திரகுமாரி பாருங்க, அந்த காலத்துல பார்த்தவங்களுக்கு இதெல்லாம் பெருசா தெரிஞ்சிருக்காது. இந்த இலக்கிய பார்வையோடு பார்த்தவங்களுக்கு தான் மந்திரகுமாரி வந்து எந்த எதை அடிப்படையாக கொண்டு தழுவி எடுக்கப்பட்டதுன்னு தெரியும். மல்லிகா அவர்கள் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. அந்த வாராயணி அதுல அந்த பாடல்ல நீங்க கேட்டாலே பொடி வச்சு உழவும் தென்றல் அந்த பாடல் வரும் இல்லையா, அந்த களங்கம் மதிலும் காணலாம், அந்த பெண்ணும் நீங்க பாடலை போய் கேளுங்க. அதன் பிறகு அந்த ஆணும் பெண்ணும் படிக்கிற பாடலுக்குள்ள பொடி வைத்து எழுதப்பட்டிருக்கும். பிறகு மேல போகும்போதுதான் வாராய் நீ வாராய் அப்படின்னு பாடிட்டு அதையும் பொடி வைத்து பாடிருப்பாங்க. இது காட்சிதான் மந்திரகுமார்ல படமா எடுத்திருப்பாங்க. மீண்டும் மந்திரகுமாரி போய் பாருங்க. அதனால அவங்க சொன்ன அந்த செய்தி அருமை. ஏன்னா இதை பார்த்துட்டு படிச்சுட்டு அப்படி இருக்கிற பெண்கள்லாம் கணவனை தானே கொண்டுட்டு பிறகு போய் இந்த காலத்துல போன சட்டப்படி குற்றம் இல்லையா. ஆக இதையும் அவங்க பார்த்து அறிவுறுத்தி இருக்கிறது வந்து மிக சிறப்பு, பாராட்ட வேண்டிய ஒரு படைப்பாக நான் கருதுகின்றேன்.
குண்டல கேசி என்பது கேசம் என்று சொன்னால் தலை முடியை குறிக்கும். அதிலிருந்து கேசி என்று அந்த சொல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த குண்டலம் என்பது பலர் தவறாக கருதி கொண்டு காதில் அணிகிற குண்டலம்னு கருதி கொண்டிருக்கிறாங்க. இந்த குண்டலம் என்று சொல்வது காதில் அணிகிற குண்டலம் கிடையாது. அவங்களுடைய முடி சுருண்டு 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 இருந்ததுனால அது குண்டு அப்படின்னு சொன்னா சுருள் என்று பொருள். குல் என்ற வேரடியில பிறக்கும். சுருட்சி வட்டம் என்ற பொருளை காட்டும். குண்டலத்துக்கு அதான் பொருள். ஏன்னா அது வந்து வட்டமாகி குண்டா இருக்கிறது. அந்த முடி வந்து முதல் கட்டமாக அவங்க பவுக்கு மாறுகிற பொழுது அந்த அதாவது பனங்கருக்கு எடுத்து அவங்க வந்து முடிய அந்த தலையை வழுத்து அதுல இருந்து வளர்ந்த முடி சுருண்டு சுருண்டு வளர்ந்தது. போகிற இடமெல்லாம் அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்கிறாங்க. அதாவது முதற்கட்டமா அவங்க சமணத்தை பரப்புகிற பொழுது போகிற இடமெல்லாம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாவல் கிளைய உடைச்சு அந்த மரத்தை போயிட்டு நட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நட்டு வந்திருக்கிறாங்க. நாவல் நட்டுட்டு அப்படி வருகிற பொழுதுதான் ஒரு பௌத்த தேரர் வந்து தம்முடைய அவர் வந்த ஊர்ல இந்த நாவல் கிளை நட்ட பொழுது அவர் பிடுங்கி எறிஞ்சிருக்கிறார். அதை பிடுங்கி வீசி எறிந்த பொழுது இதை யாரு பிடுங்கி எறிந்தாங்கன்னு பிறகு அவருங்க வந்து பார்க்கும்போது 2 பேருக்குமே அளவை தருக்கவியல் ஏரணவியல் நூல். தருக்கவியல்னா என்னுடைய கருத்தான் சரி இல்ல என்னுடைய கருத்தான் சரி என்று இருவரும் மோதிக்கொள்றாங்க இல்லையா? தம்முடைய கருத்தினுடைய மெய்த்தன்மைகளில் சிறப்பு இன்னொருவர் இல்ல உன் கருத்துல என்னென்ன பிழைகள் இருக்கு என்று அந்த வாதிடுறாங்க இல்லையா? அது அளவியாடல் சொல்லுவாங்க. அளவைகள்னு சொல்லுவாங்க இதுக்கு பேரு. நீங்க வந்து 1800 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தமிழகம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. கனகசபை முதலியார் அப்படின்னு ஒரு அறிஞர் எழுதின நூல். அந்த நூல்ல பாத்தீங்கன்னா இந்த கருத்தியல் நிலை சார்ந்த மெய்யியல் விளக்கங்களை மிக சுருக்கமா சொல்லுவாரு. இதோடு சேர்த்து இந்த மெய்யியல் சார்ந்த நூல்களையும் போய் படிங்க. இந்திய தத்துவ ஞானம் ஒரு நூல் இருக்கு, அதை போய் படிங்க. இந்த மெய்யியல் நூல்களும் படிக்கிற போது மெய்யியல் சொல்லப்படுது பிலோசாபி மலாயில பல்சஃபான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளலாம். தமிழர் கண்ட அந்த தமிழருடைய மெய்யியல்ல இந்த நூல்கள்லாம் எடுத்துக்காட்டாக வரும். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய பார்வை மிக சிறப்பு. கொஞ்சம் மொழி ஆற்றலையும் மொழி வளத்தையும் நீங்க வளர்த்து கொள்ளணும்ன்ற என்னுடைய வேண்டுகை. கூடுமானவரை இது மாதிரி இலக்கிய படைப்புகள் செய்கிற அந்த பழுக்கள் அழகர உச்சரிப்பு சொன்னா நீங்க அதை நெறிப்படுத்துவீங்க. எப்போதுமே நம்ம அதை அதாவது குற்றமா நினைக்க வேண்டாம், குறையா நினைக்க வேண்டாம். சொல்லுகிற பொழுது நம்ம கிட்ட அந்த குறைபாடு இருக்கிறதா நம்ம அடுத்த முறை சரியா செய்வோன்ற அந்த எண்ணம் வரும். இந்த அழகர மொழின்னு வரும்போது மொழின்னு வரணும், மொழி அப்படின்னு வரக்கூடாது. இதை பார்த்து கொள்ளுங்க. கூடுமானவரை இந்த ஆங்கில சொல்லாட்சிகளை நம்ம கலப்பதை தவிர்த்து கொள்ளணும். நல்ல தமிழ் சொற்கள் நிறைய உள்ளன. இருக்கிற பொழுது புரிகிற நல்ல தமிழ் சொற்களே வந்து நிறைய உள்ளன. ஆங்கில சொல்லாட்சிகளை நம்ம கலந்து பேசுவதையும் நம்ம தவிர்த்து கொண்டு அதற்குரிய நல்ல தமிழ் புரியுகின்ற எளிய நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வலு சேர்க்கும். எனவே படைப்பாளர்கள் அத்தனை பேருமே முதல்ல பேசும்போதே அவங்க வந்து ஐயோ பயமா இருக்குன்னாங்க. அம்மா நீங்க யாரும் பயப்படுற அளவுக்கு செய்யல, எங்களெல்லாம் நாங்களே பார்த்து வியக்கிற அளவுக்கு பாட்டில் இருந்ததை கண்டு உள்ளபடியே நான் மெச்சுகின்றேன், பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். மேலும் 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 நீங்கள் சிறந்து இந்த துறையில வளர்ந்து ஓங்க வேண்டும். உங்களை உருவாக்கிய அம்மையார் மல்லிகா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டினை நான் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பு அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க. நன்றி. மிக்க நன்றி ஐயா. உங்களோட இந்த ஊக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய இது. நீங்க சொன்ன மாதிரி அந்த இலக்கிய துணியில அவங்க பேசணும், ஆங்கிலம் கலக்காம அவங்க பேசணும். இதெல்லாம் அடுத்த நிலைக்கு நிச்சயமா அவங்க கண்டிப்பா வருவாங்க அவங்க அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. முதல்ல வர்றதுக்கே பயந்தாங்க. ரொம்ப கட்டாயம் பரவாயில்ல, தப்பா பேசுவோம் அது இதுன்னு. பரவாயில்ல, நீங்க எப்படியாவது பேசுங்க அப்படின்னு கொண்டு வர்றதுக்கே தான் முதல்ல முடிஞ்சுது. அடுத்த நிலைக்கெல்லாம் நிச்சயமா கண்டிப்பா உங்களோட ஆதரவுல செயல்படுவாங்க அப்படின்னு அதெல்லாம் சிறப்பு பாராட்ட வேண்டிய ஒன்று. அதெல்லாம் நம்ம குறையா பார்க்க கூடாது. அடுத்தடுத்து இன்னும் மேலும் முயற்சி எடுத்தா இன்னும் அவங்களுக்கு பயன்படுறாங்க. ஆமா, கண்டிப்பா.
மிக்க நன்றி. அனைவருக்குமே மிக்க நன்றி. அடுத்து சீவக சிந்தாமணி அதுல சந்திக்கலாம் எல்லாரும். அது 8 பேரை திருமணம் செஞ்சவரு. 8 பேர அவர் எப்படிலாம் திருமணம் செஞ்சாரு. அந்த பெண்கள் ஒரு பெண்ணை வந்து யாரையுமே ஆண்களை யாரையுமே நான் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில அவரை கல்யாணம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அலசி நம்ம பார்க்கலாம். இலக்கிய நல்ல நடையில பேசலாம். இதை தொடர்ச்சியா செய்யுங்க. பலரையும் அழைங்க. கேட்கும் போது பலருக்கும் இது வந்து இந்த நூல்களை பார்க்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஆமாங்க ஐயா. செய்தியை கொண்டு போய் எட்ட செய்யும். குண்டலகேசி அறியாம ஐயாவே சொன்னாரு. நம்ம ஐயா குணா அவர்கள் ஆமா குண்டலகேசி ஏன்னா அவருக்கு மிக தேவையான ஒரு அவருக்குள்ள எல்லாருக்குமே தேவையான ஒரு நூல். ஆமா நண்பன்ல செய்தி எழுதுவதற்கு இது பயன்படுன்னு சொல்லிட்டேன். ஆமா இல்ல அதான் நம்ம வந்து இலக்கியம் படிச்சுட்டு என்ன நீங்க உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்றாங்கல்ல, நம்மளுக்கு அது எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. அதனால நம்ம எப்படி இருக்கோன்றதெல்லாம் ஐயா திருமா ஐயாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய இலக்கிய உரைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நிறைய கேட்கற வாய்ப்பு இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் கேட்டது கூட சிறப்பா இருந்துச்சு. நானும் இப்ப அவரு சொல்ற மாதிரி பிரச்சனை என்பதெல்லாம் சிக்கல், இப்படி பல விஷயங்களை மெதுவா மாத்தி கொண்டு வர்றேன். ஏன்னா நாங்க வந்து பத்திரிகை துறையில இருந்தால பத்திரிகை தமிழ்ல வந்து இதெல்லாம் வரல. நாங்க சொல்றதுதான் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் நானே மாத்தி கொண்டு வருகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா பயம் தான் எங்களுக்கு. நம்ம எப்படி பேசுறோம், மாணவர்கள் அப்புறம் அறிஞர்கள்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அதுக்குன்னே கூப்பிட மாட்டோம். நாங்களே முடிச்சுக்கிறது. சரி துணிஞ்சு இனிமே கொஞ்சம் இறங்குவோன்ட்டு தான் ஐயாவெல்லாம் கூப்பிட்டோம். நன்றி. எனக்கு இன்னொன்னு மல்லிகா, நான் வந்து ஏன் வந்து தமிழ் இலக்கியம் படிக்கல அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து இந்த இலக்கியங்கள்லாம் அதிகமா இந்த சமய போதனைய கூறியதாகவே சொல்லப்பட்டனால, இவன் என்னுடைய வந்து தமிழ்நாட்டுல வந்து என்னுடைய உளவியல் படிக்கும் போது கூட தமிழ் ஒரு பாடம் எடுத்தாங்க. அப்ப கூட வந்து இது வரும்போது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு. ஏன்னா நான் தவிர்த்த ஒரு இது. ஆனா இப்ப நீங்க சொல்றது இதெல்லாம் பார்க்கும்போது அதை கடந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் சொல்ற வாழ்வியல் நெறிமுறைகள்லாம் உணர முடிகிறது. நன்றி நன்றி நன்றி. அதாவது ஒரு மெய்யியல் பார்வையில பார்க்கணும். பிலாசபி அந்த அடிப்படையில தான் பார்க்கணும். ஏன்னா இது பௌத்த நூல், அப்புறம் சமண நூல் இருக்கு, அடுத்து வந்து சாங்கியம் இருக்கு, இப்படி பல பிரிவுகள் இருக்கு. அதெல்லாம் கலந்து இந்த நூல்கள் தான் பார்க்க முடியாது. ஆமா ஆமா சமய பக்கமே போக கூடாது. அது எல்லாமே நல்ல கருத்தை தான் சொல்லுது. நம்ம மிக்க நன்றி. எல்லாருக்கும் மிக்க நன்றி. விடைபெறுவோம். பாடல் பாடுங்க மாணவர்கள். ரொம்ப நிறைவா இருக்கு ஐயா, உங்க கூட எல்லாம் நாங்க பயணிச்சது ரொம்ப பெருமையா இருக்கு எங்களுக்கு. மாணவர்கள் எல்லாம் நன்றி சொல்லுங்க. ஐயாவுக்கு எல்லாம் நன்றி சொல்லிருங்க. உங்களோட மிக்க நன்றிங்க ஐயா. விடைபெறுவோம். பாடல் பாடுகிறீங்களா? அன்பினில் நல்லின்பம் செல்வோம் துன்பமே தானில்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே. இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே. மீண்டும் நாம் சந்திப்போம், மேலாக சிந்திப்போம், முன்தினம் தமிழை போற்றுவோம். தமிழனே போற்றுவோம். அன்பினில் நல்லின்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம், துன்பமே தானே நினைவு கொள்வோம். விடை பெறுவோமே, விடை பெறுவோமே, விடை பெறுவோமே. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக்க நன்றி. மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க. இந்த திருக்குறள் படிக்கும் போதும் இந்த விடைபெறுவோம் பாடல் படிக்கும் போதும் நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க யாராவது தேர்ந்தெடுத்து ஒருவரை நீங்க படிக்க வைங்க. ஒரு மாறி படிக்கலாம். ஒரு முறைக்கு ஒருவர், ஒரு முறைக்கு ஒருவர்னு. ஏன் என்று கேட்டால், இந்த இணையதளத்துல படிக்கிற பொழுது, இயங்கலை வாயிலா படிக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுதியில படிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் இந்த பாட்டு மெட்டை வந்து மாற்றி படிப்பாங்க, வேற மாற்றி படிப்பாங்க, அவங்க வேற மாற்றி படிப்பாங்க.
எல்லாம் கலந்து அது வேற ஏதோ ஒரு கதவமா வந்து நின்று அந்த ஆமா பாட்டு ஒரு என்னன்னு மாதிரி இருக்கு. என்னன்னு பாட்டின்னு புரியாது புரியல. போயிடும். ஆஹ் ஏன்னா அந்த மெட்டுகள் கூட அவர் ஐயா மணிவண்ணனார் அந்த மெட்டு அமைக்கும் போது இந்த திருக்குறள் ஆமா நீங்க பாத்தீங்கன்னா அதுக்குன்னு மெட்டு இருக்கு. ஆமா. அது பாடலாவும் இருக்கு. நான் வேணா உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்க ஒவ்வொருத்தரையும் அனுப்பிட்டு அதன்படி பயிற்சி பயிர்ப்பீங்க. இந்த அன்பியல் நல்லின்பமும் வந்து அதுக்கும் மெட்டு இருக்கு, அதுவும் பாடல் இருக்கு. அவரு பயிற்சி கொடுத்த முறை. ஆமா அதை நீங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டாங்கனாக்கா அடுத்தடுத்து வருகிற பொழுது ஒருவரா படிக்கிற பொழுது இந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சுதி சிக்கல் வராது. சிக்கல் வராது. அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி படிக்கிற சிக்கல் வராது. அப்ப எல்லாரும் அமைதி பார்த்துட்டு அதை பின்தொடர்ந்து போகலாம். நீங்க அதை எண்ணி பாருங்க அப்படின்ட்டு. உறுதி ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கண்டிப்பா வலுப்படுத்துறோம். ஆனா அந்த முறை பின்பற்றுறது மிகச்சிறந்த பின்பற்று. சரி, நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. விடைபெறுவோம். விடைபெறும் ஐயா. நன்றி நன்றி. நன்றிம்மா. நன்றி நன்றி. நன்றி ஐயா. எல்லாரும் பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டது நன்றி. இல்லம்மா, நான் கொஞ்சம் பேசலாமாமா? பேசுங்க, யாருன்னு தெரியலையே. நான் வந்து லட்சுமி ஐயா கொஞ்சம் பேசுறேன். உங்களுடைய இந்த படைப்புகள், உங்களுடைய முயற்சிகள் மிக சிறப்பு. உண்மையிலே இது வரவேற்கிறேன். நானு ரொம்ப நல்லா இருந்தது. மீண்டும் மீண்டும் இந்த நிறைய இந்த மாதிரி இலக்கிய கருத்துக்களை பரிமாறுங்க, இந்த மாதிரி பேசுங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். கண்டிப்பா. சரிம்மா. நன்றி நன்றி நன்றி. அதான் வந்து பார்த்தா தானே தெரியும், எல்லாம் இலக்கியம்ட்டு பயந்தா என்ன செய்யறது. நன்றி ஆசிரியை. நன்றி நன்றி ஆசிரியை. நன்றி. எப்படியும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு பரமேஷ். ஆமாங்க ஆசிரியை. எப்படி பயந்துட்டு எல்லாம் நல்லா பேசியாச்சு. அதான் இல்ல, அவர் சொன்ன மாதிரி அந்த இலக்கிய நடை தான் இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் குறையா இருக்கு. அது அடுத்த முறை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க எல்லாரும் அத, ஏன்னா நம்ம அந்த வழக்க நடையில பேசுறோம்ல, ஆங்கிலம்லாம் கலந்து. ஆனா என்னோட இவரு அழகா சொன்னாரு, என்னோட ஆசிரியரா இருந்தா என்ன செய்வாரு, முதல் வரிசையில உட்காந்து எந்திரிச்சு போயிருவாரு. அவர் அந்த மாதிரி இவரு. அதனாலதான் இவங்க எல்லாம் கூப்பிட எனக்கு பயம். அவரே போயிருவாரு. அது ஒரு முறை நல்லா சொன்னாருங்க. இவர் வந்து கொஞ்சம் பெருந்தன்மையோட மெதுவா அழகா சொல்லிட்டு போயிருவாரு. நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் அவரு பேசுறப்ப சொன்னாரு இல்லைங்களா, கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அமைச்சுக்கிட்டு இருக்காரு அவரோட சொற்கள், அவரு பேசுறது. ஆமா, அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இதுதானே முதல் கட்டம், பிறகு பிறகு நம்ம நல்லா செய்வோங்க. சரியே. அதான் இனிமே செய்யணும். எல்லாரும் வந்து இப்ப அடுத்து சீவக சிந்தாமணி பத்தி எல்லாம் நம்ம வந்து பேசணும். எல்லாம் தைரியமா வந்து பேசணும். எல்லாரும் கலந்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் நேரத்தை நம்ம கூட்டி வச்சுக்கலாம். ஒரு 7 மணில இருந்து தொடங்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் செய்யலாம். ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரி, இல்ல 2 பிரிவா வச்சுக்கலாம், 2 பகுதியா வச்சுக்கலாம். ரொம்ப நேரம் உட்கார முடியல அப்படின்னா, ரொம்ப பேர் பேசுறாங்க அப்படின்னா இன்னைக்கும் நாளைக்கும் அந்த மாதிரி 2 பிரிவா கூட, நம்ம 2 பகுதியா கூட, இன்னைக்கு 1 மணி நேரம், நாளைக்கு 1 மணி நேரம் தொடரும் கூட வைக்கலாம். அதை விடங்க சரி, யாரு வராங்களோ எல்லாரும் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் ஆனா பங்கெடுக்க மாட்டாங்க. ஆமா, யாரு வராங்களோ அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு ஆள் கொடுத்தாலே, இதோ இன்னைக்கு இதே வந்து ஒரு உந்துதலா தானே இருக்கும் மத்தவங்களுக்கும். அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு வரலாங்க. மாசத்துல ஒரு வாட்டி நம்ம செய்வோம். அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப எல்லாம் வந்து வீடு அதுன்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, வீட்டுல அங்க போனோம், இங்க போனோம், இங்க ஆசிரியர் அதாச்சும் தூக்கி போட்டு வாங்க, இதையும் பேசணும்னு அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணகி பிள்ளைங்களை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க, நான் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம எல்லாம் பெண்களா இருக்கிறதுனாலதான் தொடர்ந்து அதை செய்ய முடியல நம்மளால. அது நம்ம என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு அந்த குடும்பத்துல வரும்போது நம்மளுக்கு அது தடையாயிடுது இல்லையா நம்மளுக்கு. அது மாதத்துல நினைக்கிறேன் இறுதி நாள் இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நம்ம வைக்கணும். கண்டிப்பா இந்த மாதிரி செய்வாங்க. நல்லா இருக்கு இது. அதான் மாதவி நல்லா பேசுனாங்க. திருநங்கை வந்து இப்பதான் இணைஞ்சாங்க. அவங்க எவ்வளவு நல்லா பேசுனாங்க பாருங்க, பாயிண்டா பேசுனாங்க.
நம்மலாம் ரொம்ப நாள் இது பண்ண அவங்களாம் இப்பதான் இணைஞ்சது. நல்லா பாயிண்டா பேசிச்சு பாருங்க அந்த பிள்ளை. நல்லா பேசுனாங்க. நன்றி ஆசிரியை. ஐயோ, இதுக்கெல்லாம் ரெக்கார்ட்